Good morning, students. Today we are going to see prose 2, When the Trees Walked, written by Ruskin Bond. Ruskin Bond is an award-winning Indian author. He wrote more than 500 books for children. He was awarded Padma Shri and Padma Bhushan. Now, the narrator of the story is author Ruskin Bond. நெரட்டோருடைய சைல்டுஹுட் டேஸில் அவருடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட நடந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காரு. லெட்ஸ் கெட் இன் டு த லெசன். ஒன் மார்னிங் while I was sitting beside grandfather on the veranda steps, I noticed the tendril of a dripping vine trailing nearby. As we sat there in the soft sunshine of a North Indian winter, I saw the tendril moving slowly towards grandfather. 20 minutes later, it had crossed the step and was touching his feet. காலை பொழுதுல அவரும் அவருடைய தாத்தாவும் வராண்டாவில் உட்கார்ந்துருந்தாங்க. அவங்க வீட்டு பக்கத்துல திராட்சை கொடியில நுனி பகுதி மிக அருகில நீண்டு வந்து கொண்டு இருப்பதை அவர் கவனிச்சாரு. அப்ப அந்த கொடி அவருடைய தாத்தாவை நோக்கி மெல்ல 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 நகர்ந்து வருவதை கண்டாரு. 20 நிமிடத்துக்கு அப்புறம் அது படிக்கட்டை கடந்து அவருடைய தாத்தாவுடைய பாதங்களை தொட்டு கொண்டிருந்தது. There is probably a scientific explanation for the plant's behavior, something to do with light and warmth, perhaps, but I like to think it moved across the steps simply because it wanted to be near grandfather. One always felt like drawing close to him. Sometimes when I sat by myself beneath a tree, I would feel rather lonely, but as soon as grandfather joined me, the garden became a happy place. ஒளியும் வெப்பமும் ஒரு செடிக்கு தேவையானதுதான். இதை சயின்டிஃபிக்காகவும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதில் ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த செடி ஸ்டெப்பெல்லாம் தாண்டி அவங்களுடைய தாத்தாவோடைய பாதத்தை தொடுவதற்காகவே வந்திருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து இருக்கிறப்ப எப்பயுமே அவர் என்ன பண்ணுவாராம், தன்னைய லோன்லியாகவே நினச்சி ஃபீல் பண்ணிக்குவாராம். அப்போ பார்த்தோம்னா ஃபீல் பண்ணுவாராம். அப்போ ஒரு நிமிடத்துக்கு அப்புறம் அவங்க தாத்தா அவருடைய ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அவர் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாராம். Grandfather had served many years in the Indian Forest Service, and it was natural that he should know trees and like them. On his retirement, he built a bungalow on outskirts of Deccan, planting trees all around: lime, mango, orange and guava. Also eucalyptus, jacaranda and Persian ilex in the fertile Doon Valley. Plants and trees grew tall and strong. அவருடைய தாத்தா ஐஎஃப்எஸ் ஆஃபீஸராக இருந்ததுனால அவருக்கு நிறைய மரங்களை பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சுருந்தாரு. அவர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் டேராடனில் பங்களா கட்டி நிறைய அந்த பங்களாவை சுற்றி நிறைய மரங்களை நட்டு வச்சுருந்தாரு. இதில் கோவா, மேங்கோ, ஆரஞ்சு, யூக்லிபட்டாஸ் இப்படி நிறைய மரங்களை அவர் நட்டு வளர்த்து வந்திருந்தாரு. அந்த ஏரியாவில் உள்ள பிளான்ட்ஸு, ட்ரீஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காகவும் டாலாகவும் வளர்ந்திருந்தது. There were other trees in the compound before the house was built, including an old people that had forced its way through the walls of abandoned outhouse, knocking the bricks down with its vigorous growth. People trees are great show-offs. Even there is no breeze, their broad-chested, slim-waisted leaves will spin like tops determined to attract your attention and invite you into the shade. Grandmother had invited two people tree cut down, but grandfather had said, "Let be. We can always build another outhouse."
அந்த வீட்டை கட்டுவதற்கு முன்பாக அங்கு பல வேற மரங்களும் இருந்தன. அவற்றில் ஒரு பழமையான அரச மரமும் இருந்தது. அந்த அரச மரம் நல்ல வளர்ச்சி உடையதாக இருந்ததுனால பக்கத்துல இருந்த சுவர்கள் எல்லாம் இடிக்கிற அளவுக்கு இருந்தது. அதனால பாட்டி என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவருடைய பாட்டி என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த மரத்தை வெட்டிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்க கிராண்ட் ஃபாதர் வந்து இல்லை, வெட்ட வேண்டாம், அந்த இடம் அந்த மரம் அப்படியே அங்கே இருக்கட்டும், அந்த மரத்துக்கு வெட்டாத இருக்கு, அந்த இடத்துக்கு பதிலாக வேற ஒரு நம்ம வீடு கூட அந்த இடம் கட்டிடலாம், மரத்தை வெட்ட வேண்டாம். கிராண்ட் மதர் didn't mind trees, but she preferred growing flowers and was constantly ordering scallops and seeds. Grandfather helped her out with gardening not because he was crazy about flowers gardens, but because he liked watching butterflies, and there is only one way to attract butterflies, he said, and that is to grow flowers for them. அவங்க பாட்டிக்கு அதிகமா மரத்துல விருப்பம், மரமெல்லாம் நிறைய நடுறதுக்கு அவங்க பாட்டிக்கு அதிகமான விருப்பம் இல்லை. ஆனா அவங்க பாட்டிக்கு எதுல விருப்பமா இருந்தது அப்படின்னா, பூச்செடிகளை நிறைய நட்டு வளர்க்கறதுக்கு தான் அவங்க பாட்டிக்கு விருப்பமா இருந்தது. அந்த இதுக்கு வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அவங்க தாத்தா வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. எப்படி ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னா, அவருக்கு வந்து பூச்செடிகள் மேல நாட்டம் இருந்து ஹெல்ப் பண்ண உதவி பண்றதா இல்லை. ஆனா அவர் வந்து நிறைய பூச்செடிகள் இருந்தது அப்படின்னா அங்க வந்து நிறைய வண்ணத்து பூச்சிகள் வரும். அவருக்கு வந்து அந்த வண்ணத்து பூச்சிகளை வந்து பார்க்கறதுல அவருக்கு ரொம்ப விருப்பமா இருக்குமா. அதனால அந்த வண்ணத்து பூச்சிகள் வந்து வருவதற்காக அந்த பூச்செடிகளை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டிக்கு என்ன பண்றாரு, நிறைய சீட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கறாரு. Next, section 2. There wasn't content with growing trees in our compound. அவருடைய தாத்தா மரம் வளர்ப்பதில் மட்டும் அவருக்கு என்னது விருப்பம் அடையவில்லை, மனநிறைவு அடையவில்லை. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, டூரிங் த ரெயின்ஸ், மழைக்காலம், டூரிங் த ரெயின்ஸ் அப்படின்னா ரெய்னி சீசன், he would walk into the jungle beyond the river bed armed with cutting and sapling which he would plant in the forest. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, மழை காலத்துல அதோடைய மரக்கன்றுகளை எடுத்துக்கொண்டு ஆற்றுப்படுக்கை, ரிவர் பெட் மீன்ஸ் ஆற்றுப்படுக்கை, அதுல கொண்டு அந்த வெப்பமண்டல காடுகளில் நடந்து சென்று அந்த மரக்கன்றுகளை எல்லாம் அங்க நடுவாராமா. பட் நோ ஒன் எவர் கம்ஸ் ஹியர், ஆனா அங்க வந்து யாருமே வரமாட்டாங்களாமா. I had protested the first time he did this, who is going to see them. அங்க யாருமே வராதப்ப அதை யாரு பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டாராமா. we are not planting them simply to improve the view. நம்ம வந்து இது என்னது, மரம் நடுறது வந்து அதுக்கு அவங்க தாத்தா சொன்னாராமா, மரம் நடுறது வந்து சிம்பிள், நம்ம வந்து ஒரு இயற்கை காட்சிக்காக நம்ம பாக்குறதுக்காக மட்டும் இல்ல. replied grandfather, we are planting them for the forest and for the animals and birds who live here and need more food and shelter. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது பிளான் வந்து நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சியா பாக்குறதுக்கு மட்டும் இல்ல, நம்ம நிறைய பிளான்டிங் பண்ணா அது என்ன ஆகுதுன்னா ஃபாரஸ்ட் காடுகளாகவும், அந்த காடுகள்ல அனிமல்ஸ், பேர்ட்ஸ் அதுங்களுக்கு தங்குமிடமாகவும் அதுங்களுக்கு தேவையான ஃபுட்டுங்களும் இதனால கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம். அஃப்கோர்ஸ் men need trees too, he's added. இப்ப வந்து என்னது, மனிதனுக்கு மரங்கள் வந்து தேவைதான், அவசியம். டு கீப் த டெசர்ட் அவே. ஆனா அது என்னது, இப்ப மரங்கள் இல்லை அப்படின்னாவே அந்த இடத்த என்னது ஆயிரும், பாலைவனமா, டெசர்ட் பாலைவனமா ஆயிரும் இல்லையா. சோ மரங்களை நம்ம நட்டோம் அப்படின்னா, டு அட்ராக்ட் ரெயின், நமக்கு மழை கிடைக்குது. டு ப்ரிவென்ட் த பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் ஃப்ரம் பீயிங் வாஷ்ட் அவே, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அது மழை காலங்கள்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த ரிவர் பெட்ல கொண்டு போய் அந்த மரங்கள் எல்லாம் அவர் நடுறப்ப வாஷ்ட் அவே ஃபார் த ஃப்ரூட் அண்ட் ஃப்ளவர்ஸ், லீஃப் அண்ட் சீட். இப்ப பழங்கள் அடிக்கடி நம்ம ஆற்றங்கரையில் நடத்து நம்மளுக்கு அது மரங்கள்னால என்ன பண்ணுது அப்படின்னா மழையை நமக்கு ஈர்த்து கொடுக்குது. ஆற்றின் கரைகள் அடித்து செல்லப்படுவது, அதாவது நம்ம வேகமா மழையெல்லாம் வரப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஆற்றுப்படுகை மணல்லாம் பறிச்சிட்டு வருது இல்லையா. அப்ப அதெல்லாம் என்னது, நம்ம நிறைய மரங்கள்லாம் நடுறப்ப அதெல்லாம் தடுக்கப்படுது. அப்புறம் நெக்ஸ்ட் என்னது, நமக்கு தேவையான பழங்கள், மலர்கள், இலைகள், லீவ்ஸ் இதெல்லாம் நமக்கு நிறைய கிடைக்குது. எஸ்,
for timber too. But men are cutting down trees without replacing them, and if we don't plant in few trees ourselves, a time will come when the world will be in one great desert. அவர் என்ன சொல்றாரு, அவங்க தாத்தா என்ன சொன்னாரு அப்படின்னா, அதாவது மரங்களை மனுஷன் வெட்டுறான், அதுக்கு பதிலா அந்த வெட்டுறப்ப அதுக்கு பதிலா என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னொரு மரங்களை நட்டுணும். ஒரு மரக்கன்றுகளை கொண்டு போய் அந்த இடத்துல இன்னொரு ஏதோ அதே இடத்துலயோ இல்ல அதுக்கு கொஞ்சம் தள்ளியோ வேற பிளேஸ்லயோ என்ன பண்ணணும், நடணும். அப்படி நட்டோம் அப்படின்னா ஒரு காலத்துல அது என்ன ஆகுது அப்படின்னா பாலைவனமாகாத நமக்கு ஒரு செழிப்பான பகுதியா நமக்கு அது கிடைக்கும். ஆனா நம்ம இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா மனுஷன் அதை நம்ம செய்யறது இல்ல அப்படின்னு சொன்னாரு. The thought of the world without trees became a sort of nightmare to me, and I helped grandfather in his tree planting with a great enthusiasm. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவரோட தாத்தா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மரங்கள் இல்லாத ஒரு உலகத்தை அவரால் என்ன பண்ண முடியல, நினைச்சு பார்க்கவே முடியல. அத நினைச்சு பார்த்தா ஒரு நைட்மேர், ஒரு பெரிய பேய் கதையா கனவு போல இருக்கிற போல அவருக்கு தோணுது அப்படின்னு சொல்றாரு. நம்ம அதனால அவருடைய மரம் நடும் வேலையில அந்த இதை நினைச்சு பார்க்கவே என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தாவுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா உதவி செய்யறாரு. அப்ப அவர் அந்த உதவி செஞ்சுட்டு இருக்கிறப்ப அவங்க தாத்தா ஒரு கவிதை சொல்றாரு. அது யாரோட இதுன்னா ஜார்ஜ் மோரிஸ் அப்படிங்கிறவருடைய ஒரு கவிதைய கற்றுக் கொடுத்தாரு அவருக்கு. Wooden man spare the tree, touch not a single bough, in youth in a shelter me, and I will ப்ரொடக்ட் இட் நவ். அதாவது விட்டு அம்மரத்தை விறகு வெட்டியே, தொட்டு விடாதே ஒரு கோப்பு கிளையை கூட, இளமையில் இருந்து என் இருப்பிடமாகும், இடர்வரினும் காப்பேன் அதை பத்திரமாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிதைய அவருக்கு One day the trees will move again, said grandfather. They have been standing still for thousands of years. But there was a time when they would walk about like people. Then along came an interfering busybody who cast a spell over them, rooting them to one place. But they are always trying to move. See how they reach out with their arms. And some of them, like the banyan tree with its traveling aerial roots, manage to get quite far. ஒரு நாள் மரங்கள் மீண்டும் நகரும் என்று தாத்தா சொன்னார். ஆயிரக்கணக்கானங்களாக மரங்கள் ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்கின்றன அப்படின்னும் சொன்னாரு. ஆனா ஒரு காலத்துல மனிதர்களை போல மரங்களும் நடந்தது அப்படின்னு சொல்லியும் சொன்னாராமா. அங்கு ஒரு பிஸி பாடி அப்படின்னா இல்ல ஒரு ஆளு அவன் என்ன பண்ணான் அப்படின்னா ஒரு மந்திரத்தை சொல்லி மரத்தின் வேர்களை ஒரு இடத்துலயே அசையாம இருக்க செய்துட்டானாமா. இன்னும் நகர்ந்து செல்ல முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிற மரங்கள் இன்னும் நகர்ந்து செல்ல முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டும் சொன்னாரு. ஒரு ஆலமரத்தை பார்த்து அவ எப்படி கைகளை எல்லாம் விரித்து நிற்கின்றன பாரு அப்படின்னா, கைகள் அப்படின்னு அவர் எதை சொல்றாரு அப்படின்னா ஆலமரத்தோட அந்த பிரான்சஸ் தான் அவர் கைகள் அப்படின்னா, அது அதோடைய ஆலமரத்தோடைய கைகள் வளர்ச்சி எவ்வளவு விரிஞ்சி தூரத்துக்கு போகுது பாரு அப்படிங்கறத அவரு சொன்னாரு. We found an island, a small rocky island in a dry river bed. It was one of those river beds so common in the foothills, which are completely dry in summer but flooded during the monsoon rain. A small mango tree was growing on the island. If a small tree can grow here, said grandfather, so can others. As soon as the rains set in, the royal rivers could still be crossed. We set out with a number of the tamarind, laburnum and coral tree saplings and cuttings and spent the day planting them on the island. அங்க ஒரு ஆற்றுப்படுக்கையில வறண்டதும் பாறை பாங்கானதுமான தீவு ஒன்றை அவங்க பார்த்தாங்களாமா. அந்த மலையடிவார குன்றுகள்ல மெதுவா ஆற்றுப்படுக்கைகள்ல ஒன்றான அப்பகுதி கோடை காலத்துல முற்றிலும் வறண்டு போயிருமா. பருவ காலங்கள்ல வெள்ளப்பெருக்கெடுத்து காணப்படும் அந்த பகுதியை. அந்த தீவுல ஒரு சிறிய மரம் வளர்ந்து கொண்டிருந்ததாம்.
அந்த ஒரு சிறிய மரம் இங்க வளர முடிகிறது என்றா மற்ற மரங்களும் அங்க நல்லா செழிப்பா வளரும் தானே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொன்னாராமா. அப்ப என்ன செஞ்சாங்க அப்படின்னா, மழை காலம் தொடங்கியதும் தாத்தாவும் அவரும் என்ன பண்ணாரு அப்படின்னா, நிறைய புளிய மரக்கன்றுகள், மஞ்சள் மலர் குத்துக்கன்றுகள், பவள மரக்கன்றுகள் இதெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து அந்த தீவுல போய் நடுவதுல தன்னுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணாங்க. The monsoon season was the time for the rambling about. At every turn there was something new to see. Out of the earth and rock and leafless boughs, the magic touch of the rains had brought life and greenness. மான்சூன் டைம்ல நாம நோக்கம் இல்லாம சுற்றி திரியலாம். எங்க போனாலும் எந்த பக்கம் திரும்பினாலும் ஏதாவது புதுசா நம்ம பாக்குற மாதிரியே நமக்கு இருக்கும். ஒன்றுமே இல்லாத எர்த்துல ராக்ல இலைகள் இல்லாத பட்டை மரம் இந்த சீசன்ல வளர தொடங்கி இருக்கும். அகன்ற இலைகள் கூட வளர தொடங்கி இருக்கும். தாவரங்க வளரக்கூடாத இடத்துல கூட வளர தொடங்கி இருக்கும். அரச மரம் சீலிங்ல முளைக்க தொடங்கியிருக்கிறதையும் நம்ம பார்க்கலாம். விண்டோஸ் இல்ல ஒரு மாமரம் வளர தொடங்கி இருக்கும். நம்ம இப்படியெல்லாம் வளர்ந்து மரமெல்லாம் தாவரமெல்லாம் வளர்ந்துருக்க எப்படி தூக்கி போடுறது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா வீடை நம்ம பாதுகாக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும், அவற்றெல்லாம் அகற்றப்பட்டு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்றாரு. இஃப் யூ வாண்ட் டு லிவ் இன் எ ட்ரீ தட்ஸ் ஆல்ரைட் பை மீ செட் கிராண்ட் மதர் கிராஸ்லி. கிராண்ட் மதர் சொல்றாங்க, உங்களுக்கு நீங்க காடுகள்லயே வாழணும் அப்படின்னா, மரத்தினுடைய வாழணும் அப்படின்னு விரும்பினா ஏன் என் கூட இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிராண்ட் மதர் கேக்குறாங்க. பட் ஐ லைக் ஹாவ் எ ரூஃப் ஓவர் மை ஹெட் and I am not going to have a roof brought down by the jungle. அதுக்கு அவங்க தாத்தா சொல்றாரு, எனக்கு மேல எனக்கு ஒரு வீடு வேணும், ஆனா அது காடுகளை அழிச்சுதான் அந்த வீடு கட்டி நான் இருக்கணும் அப்படிங்கறது எனக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. Then came the Second World War and I was sent away to a boarding school during the holidays. அப்ப செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டு இருந்ததாம். அப்ப என்ன பண்ணாரா, இவர் ஆத்தரை அவங்க வீட்டுல என்ன பண்ணிட்டாங்க, போர்டிங் ஸ்கூல் அப்படின்னா ஹாஸ்டல்ல விட்டுட்டாங்களாமா. டூரிங் த ஹாலிடேஸ் அப்ப ஐ வென்ட் டு த லிவ் வித் மை ஃபாதர் இன் டெல்லி. அவங்க அப்பா பேரண்ட்ஸ் கூட டெல்லிக்கு போயிருவாராமா. Meanwhile, my grandparents sold the house and went to England. அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, அந்த பழைய ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல நம்ம பார்த்திருப்போம் இல்லையா, அந்த வீட்டை அவங்க சோல்டு த ஹவுஸ் வித்துட்டு அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, இங்கிலாந்துக்கு போயிட்டாங்களாம். 2 or 3 years later, I too went to England and was away from India for several years. Some years later, I returned to Dehradun. After first visiting the old house, it hadn't changed much. I walked out of the town towards the riverbed. It was February. As I looked across the dry water course, my eye was immediately caught by the spectacular red blooms of the coral blossom. In contrast with the dry riverbed, the island was a small green paradise. When I went up to the trees, I noticed that some squirrels were living in them and quail. A grove peasant challenged me with a Milo, who are you? அவரும் அவங்க தாத்தாவும் அங்க நட்டு வச்சிருந்த செடிகள் எல்லாம் பார்த்தாரு. அது அவங்களுக்கு அந்த இடத்த பாக்குறப்ப அவருக்கு ஒரு சொர்க்கம் போல தோணுச்சாமா. அங்க இருக்க ஸ்குரில் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஹூ ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குற மாதிரி அவருக்கு இருந்ததாம். பட் த ட்ரீ சீம்டு டு நோ மீ. தே விஸ்பர்ட் அமாங் தம்செல்வ்ஸ் அண்ட் beckoned me nearer, and looking around I noticed that other smaller trees, wild plants and grasses had sprung up under their productions. Yes, the trees we had planted long ago had multiplied. They were walking again in one small corner of the world. Grandfather's dream had come true. ஆத்தர் சொல்றாரு, அவரை பத்தி மரங்கள்லாம் என்னமோ தெரிஞ்சு வச்சிருந்த மாதிரி, மரங்கள் என்ன அருந்தவ போல
தங்களுக்குள்ளவே ஏதோ ரகசியமா பேசிக்கிட்டு அவரை தன் பக்கம் வர சொல்லி அழைக்கிற மாதிரி அவருக்கு இருந்ததாமா. அவங்க தாத்தாவும் அவரும் நட்டு வச்சிருந்த அந்த சுற்றி நட்டு வச்சிருந்த அந்த மரங்கள்லாம் இப்ப நீண்டு வளர்ந்து பல மடங்கா பெருகி இருந்திருந்தாவா. அந்த மரங்கள்லாம் மீண்டும் நகர தொடங்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராமா. அவங்க தாத்தாவுடைய பல நாள் கனவு நினைவாயிருச்சு அப்படிங்கிற இத நினைச்சு அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது.